சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அந்த படம் தான் இப்ப நான் பார்த்துட்டு வரேன். சென்னை சிட்டி கேங்ஸ்டர், சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அந்த படம் தான் இப்ப நான் பார்த்துட்டு வரேன். படத்துல வைபவ் நடிச்சிருக்காரு, அப்புறம் அத்துல்யா நடிச்சிருக்காங்க. அத்துல்யோட கண்ணு வந்து அப்படியே பேசுதுங்க. அந்த கண்ணுக்காகவே பணங்களை வாரி இறைச்சி கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட கண்ணு வந்து அவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்கு. படத்துல வந்து ஆனந்தராஜ் நடிச்சிருக்காரு, மொட்டை ராஜேந்திரன் நடிச்சிருக்காரு, கிங்ஸ்லே நடிச்சிருக்காரு. கூல் சுரேஷ் மட்டும் நடிக்கல. மற்றபடி தமிழ்நாட்டுல எவ்வளோ உப்பு இல்லையா, உப்பு இல்லையாப்பா, வக்கு இல்லையான்ற மாதிரி இருக்கு. ஏன் கூல் சுரேஷை கூப்பிட்டாக்க ஏன் அண்ணாவை போகுது? எதுக்குள்ள வர, கேமராக்குள்ள வரவா, மைக்குக்குள்ள வரவா, படத்துக்குள்ள வரா? இந்த படத்துல வந்து காமெடி நிறைய இடத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பேங்க்ல வந்து பணத்தை ராபரி பண்ற ஒரு சீன்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நல்லா தியேட்டர்ல நல்லா என்ஜாய் பண்றாங்க. படத்தின் இயக்குனர் விக்ரம் அவர்களுக்கும், அப்புறம் படத்தின் தயாரிப்பாளர் திரு மனோஜ் அவர்களுக்கும், படத்தின் இசையமைப்பாளர் இமான் அவர்களோட சாங்கு எல்லாத்தையும் நல்லா அவர்களோட கிளைமேக்ஸ்ல ஒரு ப்ரமோ சாங் ஒன்று வருது. அந்த சாங் வந்து ஏன் நிறைய என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் வச்சு அதை ஆட விடாம இருந்து பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த சாங் வந்து படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சாங் போடுறாங்க, எல்லாரும் எழுந்து போகாம அந்த சாங்கை நின்று பார்த்துட்டு தான் போறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த சாங் சூப்பரா இருக்கு. இந்த ஹோல் டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, இந்த தயாரிப்பாளர் அடுத்து வந்து ரெட்டத்தலை அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்கிறார் போல. ஆமா, அருண் விஜய். ஸோ அந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் ரெட்டத்தலையை கூட எதுக்காக சொல்றேன், அந்த படம் முடிஞ்சிருச்சு, அந்த படத்துக்காச்சும் என்ன பயன்படுத்திருக்கலாம், அந்த படத்திலையும் பயன்படுத்தல. ஸோ அந்த ரெட்டத்தலைக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, சென்னை சிட்டி கேங்ஸ்டர் என்னப்பா சூப்பரா இருக்குப்பா. இப்ப நான் பண்ணேன் பாத்தியா, அதை விட காமெடிலாம் நல்லா அருமையா இருக்கு. படம் பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு மேல பேசினா சாட்டை தான் பேசும். என்னது, ஆமாப்பா, மொட்டை ராஜேந்திரன் அவரு படம் ஃபுல்லா வராரு. அப்புறம் கிங்ஸ்லே அவர் படம் ஃபுல்லா வராரு. எல்லாரும் இதுல நடிச்சிருக்கவங்க எல்லாருமே 100 நாள் டேட்டு கொடுத்துருப்பாங்க போல. ஆமாப்பா, அந்த கண்ணு இருக்கு பாத்தியா, கண்ணு, அந்த கண்ணு இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க கோவப்பழம் அப்படிலாம், அதெல்லாம் இல்ல, இது வந்து குழிப்பணியார மாதிரி இருக்கு அத்துல்யாவோட கண்ணு. அதான் குழிப்பணியார சுடம்ப பாத்திருக்கீங்க, அந்த மாவு ஊத்துனதுக்கு அப்புறம் சுத்தி எண்ணெய் ஊத்துவாங்க தெரியுமா, அப்ப அந்த குழிப்பணியாரம் மட்டும் தனியா வந்து நிற்கும். அந்த மாதிரி அந்த அத்துல்யாவோட கண்ணு அப்படியே தனியா வந்து தெரியுது. அதனால படம் பாக்குறதா இல்ல அத்துல்யாவோட கண்ணை பாக்குறதா அப்படின்னு தெரியல. பட் நீங்க ஏதோ ஒன்று நீங்க படம் பார்க்கும்போது பார்த்துட்டு தான் இருப்பீங்க. சரிங்களா? படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. என்னவா அதான பார்த்தேன். நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? நான் வந்து சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அந்த படத்தை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? அது நல்லா இருக்கு, படம் பாருங்க. பாக்குறவங்க கண்ணுல தான் இருக்கு. என்னப்பா? ஆமாப்பா, ஃபேமிலியோட பார்க்கலாம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தூக்கின்னு வந்து பார்க்கலாம், வயிற்றுல மாசமா இருக்கும்போது வந்து பார்க்கலாம், ஆஸ்பத்திரியில இருக்கும்போது பார்க்கலாம், எப்படி வேணாலும் பார்க்கலாம். சரிங்களா? ஆனா படமா பாருங்க, நல்லா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சென்னை சிட்டி கேங்ஸ்டர். அந்த எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறம் அந்த பணியாரம் அப்படி மேல மிதந்து வரும். அந்த கண்ணு வந்து அந்த மாதிரி, அந்த கண்ணு அந்த அத்துல்யாக்கு கண்ணு பேசப்படுது. ஆமாப்பா, அதாவது அந்த பொண்ணுக்கு கண்ணு பேசப்படும், படம் பார்க்குறவங்களுக்கு பன்னு பேசப்படும். ஸோ அந்த அளவுக்கு படம் நல்லா அருமையாக இருக்கு. அப்போ படம் பார்க்கும்போது அத்துல்யாவை பார்க்குறதா படத்தை பார்க்குறதா என்னன்னு தெரியாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நான் படத்தை மட்டும்தான்ப்பா பார்த்தேன். ஏன்னா இந்த நாக்கு உண்மையை மட்டும்தான் பேசும். சரிங்களா? படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அது அவங்க வீட்டுல அந்த சிரிச்சான் பாத்தீங்களா? இதை விட காமெடி என்னங்க வேணும்? ஏங்க படம் பார்க்க வரும்போது வாங்க, அடுத்த நேரம் நல்லா நிறைய வீடியோ எடுக்குமா, அந்த மாதிரி எதிர்பார்ப்பேன். படம் இல்லப்பா, படம் பார்க்கும்போது நீங்க பிளாங்கா வாங்க, புரியுதுங்களா? நீங்க வந்து வீட்டுல உங்க பொண்டாட்டி திட்டினதை வந்து மனசுல வச்சுன்னு படம் பார்க்க வந்தா அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி இப்ப காலேஜ் பசங்க வரும்போது ஐயோ ஹோம் ஒர்க் பண்ணாம வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா படம் பார்க்க முடியாது. படம் பார்க்கும்போது பிளாங்கா வாங்க. ஏன்னா உங்க கண்ணு முன்னாடி வந்து அவ்வளோ காமெடி இருக்கு. நீங்க படம் பார்க்கும்போது விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. இப்பெல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஆமா, ஏங்க புளிச்ச மாவா புளிக்காத மாவுங்க. இப்ப கூட ஒரு ஆதாரம் இருக்கு, காட்டினேன்னு வச்சுங்க, அது பயங்கர வைரல் ஆயிரும். அந்த 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 காதலன் காதலிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுனாலதான் நான் அந்த வீடியோவையும் போட்டோவையும் வெளியிடாம இருக்கேன். புரியுதுங்களா? வேணாங்க, என்னால வாழ்ந்ததா தான் இருக்கணும். ஏன்னா கூல் சுரேஷ் கட்சி என்பது மக்களை வந்து வாழ வைக்கிறதுக்காக தான் இருக்கு. சரிங்களா? வருகின்ற CSK
கூல் சுரேஷ் கட்சியில 2026ல கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் கூல் சுரேஷ் கட்சி ஆரம்பிச்சிருக்குது. அதனால இந்த மாதிரி வீடியோ எல்லாம் வேண்டாம், சரிங்களா? அது எப்போ வெளியிடணுமோ அப்போ வெளியிட்டு இந்த படத்திலேயே நிறைய காமெடியன்ஸ் நடிக்க வச்சிருக்காங்க. கூல் சுரேஷ் அவர்கள் உங்களை மாதிரி தாங்க இவருக்கும் வயிற்றுச்சலா இருக்கு, உங்களை மாதிரி தான் இவருக்கும் வயிற்றுச்சலா இருக்கு. ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் எவ்வளோ காமெடியன் இருக்காங்களோ எல்லா காமெடியும் இந்த படத்தில் இருக்கிறாங்க. ஆனால் என் அண்ணன் கூல் சுரேஷை நடிக்க வைக்கலையே அப்படின்னு சொல்லி படம் பார்த்து நிற்கும்போது ஒருத்தர் டக்குன்னு தீ குளிக்க போனான். நான் தான் சொன்னேன், தீயெல்லாம் குளிக்க வேணாப்பா, அடுத்ததுல போய் ஆமா அப்படின்னு சொல்லி சொன்னேன். பாத்தீங்களா இவ்வளோ காமெடி பண்றீங்களா? அப்ப நீங்க இந்த படம் பார்த்துட்டு தானே வந்துருக்கீங்க. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சென்னை சிட்டி கேங்ஸ்டர் சார், அப்படிலாம் எதுவும் இல்லையா சார்? நம்ம பார்க்குற பார்வையில தான் சார் இருக்கு, புரியுதுங்களா? 18+ அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்க பார்க்குற பார்வையில தான் அது 18+ஆ இல்லை வெறும் 8+ஆ 80+ஆ அப்படின்றது தெரியும். படம் பார்க்கும்போது நல்ல என்னப்பா ஆமாப்பா தம்பி சொன்னா பாரு, படம் பார்க்குறவங்க தான் 18+ஆ இருக்காங்க. நான் மறுபடியும் சொல்றேன், ஆதாரத்தோட இருக்கு, சரிங்களா? அதாவது நீங்க வந்து நல்லா கூட்டம் போட்டு பஸ்ஸில் ஏற்றிட்டு வந்து ட்ரெயினில் ஏற்றிட்டு வந்து கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்து வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து அந்த மாதிரி போட்டாதானா? அந்த மாதிரி நடத்தினாதான் அதுவா? ஏங்க இப்பவும் சொல்றாங்க, திமுக அதிமுக பாஜக பாமக விடுதலை சிறுத்தைகள் டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் எல்லா கட்சிக்கும் சொல்றாங்க, இந்த கூல் சுரேஷ் கூட யாரு நீங்க கூட்டணி வைக்கிறீங்களோ அவங்கதான் முதலமைச்சர் 2026ல. தட்டு இதுல மாற்று கருத்துல நீங்க வேணா 2026ல வெயிட் பண்ணி பாருங்க. கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி கூட யாரு கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்கதான் முதலமைச்சர். இந்த கூல் சுரேஷ் யாரை கை காட்டுறனோ அவங்கதான் முதலமைச்சர். நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க, இது நடக்கலன்னா பாருங்க. நீங்க சிரிக்க மாட்டீங்களா? நீங்க சிரிக்க மாட்டீங்களா? கண்டிப்பாங்க. அவர் யாருங்க? என் அண்ணங்க. நான் யாருங்க? அவர் தம்பிங்க, புரியுதுங்களா? இந்த கூல் சுரேஷ்னு கூலுன்னு பேர் வந்ததுக்கு காரணமே விஜய் சார் தான். அது நிறைய பேருக்கு தெரியாது. ஏதோ எதிராலாம் இல்லைங்க, கூட்டணி தாங்க. விருப்பம் இருந்தா கூட்டணி இருக்கட்டும், இல்லையா தனியா நிக்க போறேன், புரியுதுங்களா? அப்புறம் நான் முதலமைச்சர் ஆயிட்டேன், நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது, அதையும் சொல்லிடுறேன், புரியுதுங்களா? இப்ப நிறைய பேர் அதுக்குதான் ஃபீல் பண்றீங்க. கூல் சுரேஷ் வந்து தனியா நின்னாங்க, அவன் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாங்க, அப்புறம் துணை முதலமைச்சர் யாரை போடுறது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்காதீங்க. என்னது ஏங்க யாருங்க யாரு வந்து சொல்லுவா? வந்து கூப்பிட்டாங்க அவங்களோட பிரஸ்டீஜ் குறைஞ்சிருன்னு சொல்லி கூப்பிடாம இருப்பாங்க. ஒன்றும் இல்லை. இப்போ கூட சொல்றேன், வருகின்ற இன்னும் 2 மாசம் வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு மாநாடு நடத்துறேன். அந்த மாநாடுக்கு எவ்வளவு கூட்டம் வருதுன்னு பார்ப்போம், சரிங்களா? நான் மாநாடு நடத்தாததுக்கு காரணமே கூட்டம் அதிகமா சேர்ந்து வீட்டுக்கு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகும், அதாகும் இதாகும், புரியுதுங்களா? என்னால ஒருத்தர் வாழ்ந்ததா தான் சரித்திரம் இருக்கணும், இறந்ததா சரித்திரமே இருக்கக்கூடாது. கூல் சுரேஷ் கட்சியை நீங்க விரைவில் பார்க்க தான் போறீங்க. இப்பவும் சொல்றேன், இந்த சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி யாரை பார்த்து கை காட்டணும் அவங்கதான் முதலமைச்சர். நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. நீங்க நினைப்பீங்க இவன் ஏதோ சும்மா வந்து காமெடிக்கு ஏதோ பேசிட்டு போறான்பா அப்படின்னு. என்கிட்ட 2 கோடிக்கு மேல ஓட்டு இருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஆந்திரால இருக்கு, கேரளால இருக்கு, கர்நாடகால இருக்கு, சிங்கப்பூர்ல இருக்கு, மலேசியால இருக்கு. அங்க இருந்து ஆதரவாளர் இருக்காங்க. உங்களோட பெரியப்பா சிங்கப்பூர்ல இருக்காரு. உங்களுக்கு போன் பண்ணி சொன்னா நீங்க எனக்கு போட மாட்டீங்களா? இவனோட சித்தி வந்து ஆஸ்திரேலியால இருக்காங்க. இவனுக்கு போன் பண்ணி சஞ்சய் கூல் சுரேஷுக்கு ஓட்டு போடுறானா போட மாட்டாங்களா? இதுதாங்க ஆதரவாளர். தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஆதரவாளர் இல்ல. இதையும் கட்டுங்க. நான் இந்த கேள்வியை கேட்டேன், சார் நீங்க சிங்கப்பூர்ல இருக்கீங்க, சிங்கப்பூர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு கூல் சுரேஷ் எப்படிங்க ஓட்டு போடுவீங்க கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க, என் கண்ணே கலங்கிருச்சு. நான் உங்களுக்காக சிங்கப்பூர் சிட்டிசனே கேன்சல் பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஓட்டு உரிமை எடுத்து உங்களுக்காக நான் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாருங்க. இதை விட என்னங்க வேணும்? சரிங்களா? படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. என்னங்க 1 2 3 இருக்குல்ல, எத்தனை வரைக்கும் இருக்கு? எத்தனை இருக்கு? கோடியில இருக்கா, மில்லியன்ல இருக்கா? அந்த அளவுக்கு இருக்காரு. சரிங்களா? படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.